ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வெண்டைக்காய் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காய்கறிகளை சாப்பிட வேண்டியது ரொம்ப அவசியம்தான். குறிப்பாக பச்சை காய்கறிகள் இருக்குல்ல, அது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. அதில் வெண்டைக்காயும் ஒன்று. இதில் பல விட்டமின்கள், தாதுக்கள், நார்ச்சத்து, கார்போஹைட்ரேட்டுகள்லாம் இருக்குது. இது எடையை பராமரிக்க உதவுறதோடு மட்டும் இல்லாமல் கண்கள், எலும்புகளுக்கும் ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் இதில் பிளனவாய்டுகள், பாலிபீனால்கள், இது மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் நிறையவே இருக்குது. இது உடலில் தீங்கு விளைவிக்குள்ள அந்த ஃப்ரீ ரேடிக்கலை நடுநிலையாக்க கூட உதவுது. இப்படிப்பட்ட வெண்டைக்காயில் எண்ணற்ற நன்மைகள் இருந்தாலும் சிலர் இதை சாப்பிட்றதை தவிர்க்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் யாரெல்லாம் வெண்டைக்காயை சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், ஒவ்வாமை இருக்கிறவங்க. யாருக்காவது அலர்ஜி இருந்துச்சுன்னா அவங்க வெண்டைக்காயை சாப்பிடாம இருக்கிறதே நல்லது. அதாவது பச்சை காய்கறிகள், கோகோ, செம்பருத்தி இதெல்லாம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் வெண்டைக்காயை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா தோல் பிரச்சனை, இரைப்பை பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டாக்கிரும். உங்களுக்கு ஒவ்வாமை இருந்துச்சுன்னா நீங்கள் வெண்டைக்காயை வரவே தவிர்த்துடுறது நல்லது. செகண்ட் ஒன், சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க. சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க வெண்டைக்காயை சாப்பிடக்கூடாது. குறிப்பாக உங்களுக்கு சிறுநீரக கல் பிரச்சனை இருந்துச்சுனாலோ, இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை அதாவது சிறுநீரக சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சுனாலோ நீங்கள் வெண்டைக்காய் சாப்பிட்றதை தவிர்த்துடுறதே நல்லது. சிறுநீரக கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஆக்சலேட் நிறைந்த உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும். இதில் அதாவது வெண்டைக்காயில் ஆக்சலேட் இருக்கிறதுனால அது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சிறுநீரக பிரச்சனையும் சிறுநீரக கல் பிரச்சனையும் இருக்கிறவங்க வெண்டைக்காயை தொடவே கூடாது. தேர்ட் ஒன், குடல் பிரச்சனை இருக்கவங்க. யாருக்காவது இரைப்பை குடல் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க வெண்டைக்காயை தவிர்த்துறதே நல்லது. உதாரணமாக நீங்கள் அடிக்கடி வாயு தொல்லை, வயிற்று வீக்கம், வயிற்றுப்போக்கு இது மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சிங்கன்னா வெண்டைக்காய் சாப்பிட்றது கண்டிப்பாக நிறுத்தணும். மீறி சாப்பிட்டீங்கன்னா வாயு வீக்கம்லாம் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்திடும். ஃபோர்த் ஒன், நீரிழிவு நோயாளிகள். இந்த வெண்டைக்காயில் நார்ச்சத்து நிறைய அளவில் இருக்குது. அதோட நுகர்வு இருக்குல்ல, அது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீரிழிவு நோயாளிகள் வெண்டைக்காயை சாப்பிட்றப்ப அது சில பக்க விளைவுகளை கூட ஏற்படுத்திடும். நீங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு வெண்டைக்காயை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க நீங்கள் வெண்டைக்காயை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. ஃபிஃப்த்து ஒன், ரத்தம் உறைதல் பிரச்சனை இருக்கிறவங்க. விட்டமின் கே இருக்குல்ல, இது வெண்டைக்காயில் இருக்குது. இது ரத்தம் உறைதலில் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ரத்தம் உறைதல் பிரச்சனை இருக்கிறவங்க அதுக்காக மருந்து சாப்பிட்றவங்கலாம் வெண்டைக்காயை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. இந்த வீடியோவில் வெண்டைக்காயை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த 5 பிரச்சனை இருக்கிறவங்க இனிமேல் வெண்டைக்காயை சாப்பிடாம இருந்து பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.